வெல்கம் டு மைக்ஸ்ட்ராம் கிரிக்கெட். இந்த ஷோ ஐபிஎல் திருவிழா ஆரம்பித்து போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம சொன்னது என்னென்னா, ஒரு டீமுக்கு மினிமம் 2 மேட்ச் ஆடி இருந்தால் தான் அந்த டீமே நம்ம கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா டீமும் ஒரு 2 மேட்ச்சுக்கு மேலே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆண்ட பரம்பரை மாக்கான்ஸ், மை ஃபேவரட் டீம் மஞ்ச மாக்கான்ஸோடைய போயிடுவோம். நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட பரம்பரைக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரில. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேவோட இந்த கண்டினியூஸ் லாஸ், இன்னும் 4-5 மேட்சாக தோற்று போயிட்டாங்க. 2 மேட்ச் தானே தோற்றாங்க, இதுக்கே இப்படியா அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது. அவங்க டீமோட வீக்னஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்ல பிளேயிங் லெவனோட தான் போயிருந்தாங்க. அண்ட் அடுத்த மேட்ச்சில் அவங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணாங்க. நேதன் எலிஸை வெளியே வச்சுட்டு பதிரானா ஓகே ரெடி ஆகிட்டாரு அப்படின்றதுனால அவரை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க டீம் வந்து பங்கமாக அடி வாங்குச்சு. அதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம ஸ்குவாட் ரிவ்யூவில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே டீம்ல வந்து ஒரு பவர் ஹிட்டர் இல்ல, ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து சிவம் துபை இருந்தாரு, பட் அவர் முக்கியமான மேட்ச்லாம் ஒழுங்காக ஆடி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தோம். இங்க வந்து அவர் அதை ஸ்டார்டிங்ல இருந்தே அவரோட டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆடியும் கொடுக்கல. அண்ட் இந்த 2 மேட்சை பொறுத்தவரை ரச்சன் ரவீந்திரா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த சைடு வரவெல்லாம் அடிச்சுட்டு போ, இந்த சைடு நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்று ஆடி முடிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலாக அது பெரிய ஸ்கோர் இல்லை, பட் இருந்தாலுமே அவர் பார்த்த ஒர்க்குன்றது வந்து பாராட்டத்தக்க விதமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சான்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நின்று விளையாண்டா போதும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார். ஏன்னா அங்கிட்டு வரவங்க நீங்கள் அடிச்சுக்கங்க, நான் ஒரு பேட்ஸ்மேனாக நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஆடினது ஓகே, பார்க்க வெல் குட்டாக இருந்தது. அண்ட் இங்கே ஆர்சிபி மேட்ச்லையும் அவர் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அங்கே பேக்கப்க்கு நின்ன ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இங்கே அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து இங்கே நிற்கலை. ஓகே, எப்போவும் ருத்து தான் நிற்கணும் இல்லையா. ராகுல் திரிபாதி அவரும் ஓப்பனர் தான் இறங்குறாரு, அவரும் அடிக்கலாம். ஆக்சுவலாக வந்து அவர் தான் அந்த ரஹானே ரோலை பண்ணியிருக்கணும். அடிக்கிற மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் வந்து ரன் போயிட்டே இருக்கணும். அந்த ரெக்யூட் ரன் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை தான் அவரோடது. ஆனால் அவர் வந்து அந்த வேலையை பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக கூட அவரு சுத்தம் ஆடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட வந்து நான் டீமில் எடுப்பாங்க, பிளேயிங் லெவன் வைப்பாங்க நான் எதிர்பார்க்கல. தீபக் ஹூடாக்கு ராகுல் திரிபாதிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஹூடா இருப்பாருன்னு நினச்சேன். பட் 2 பேரையுமே ஒரே பிளேயிங் லெவனில் போட்டது வந்து எனக்கு என்னமோ சரியாக படலை. அவர் தான் இங்கே சான்ஸ் எடுத்துருக்கணும், எடுக்காமல் விட்டுட்டாரு. அண்ட் இது இல்லாமல் வேறு யாராவது ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அவர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருந்தார். பட் அந்த அளவுக்கு நிற்க முடியல. ஆஃப்டர் ரச்சின் ரவீந்திரா சிவம் துபை அங்கே கிரீஸில் இருந்தப்போ ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ரவீந்திராவோட விக்கெட் போனதுக்கப்புறம் அதே நிலைமையில தான் சிவம் துபையோட விக்கெட்டும் போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து யாருமே அங்கே நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியாமல் போனது வந்து இங்கே வந்து ஒரு சின்ன பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையாக தான் பார்க்கப்படுது. சாம் கரன் வந்து நான் என்ன நினச்சேன், சாம் கரனோட வேலை என்னன்னா, அவர் வந்து பவர் பிளேயோட ஒப்பேத்துறதுக்கான ஓவர்ஸ், ஏன்னா பவர் பிளேயில் எப்படி இருந்தாலும் அடிக்க தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 ஓவர் யாராவது போட்டு கொடுக்க ஒருத்தர் வேணும், அதுக்கு சாம் கரன். அண்ட் இங்கே வந்து பேட்டிங்கில் ஒரு 18 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 20-25 ரன்னு 30 ரன்னு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு கேமியை மட்டும் பண்ணிட்டு போகணும். அதுதான் சாம் கரனோட வேலை. ஆனால் அவர் அதையும் அந்த வேலையும் அவர் உருப்படியாக பார்க்கல. அண்ட் முக்கியமாக ஆர்சிபி மேட்ச்சில் தோனிக்கு ஹெட்டாக அஸ்வின் வந்தது வந்து அது வந்திருக்கக்கூடாது. ஏன் தோனி வரல, தோனி வந்து தான் எக்ஸ்போஸ் ஆகிருப்பார், அவரால் அடிக்க முடியலன்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ் சொல்கிறதும். அண்ட் ஃபேன்ஸுமே தோனி ஒரு ஹிட்டர் தானே, ஏன் அவர் வரல, ஏன்னா வந்து நம்ம ஹிட்டர் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போதே தோனியை நம்ம சேர்க்கவே இல்லை லிஸ்ட்டில். ஆடுறது இல்லைன்றது நமக்கு தெரியும். அவரோட வேலை வந்து மார்க்கெட்டிங்க்கு மட்டும்தான்றது நமக்கு தெரியும். அவரோட ஒர்க்கு எப்படின்னா 16 ஓவர்ஸ் 24 பால்ஸுக்கு ஒரு 35-40 ரன்ஸ் இருந்தால் அதை வந்து அடித்து கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வேலை, கூட ஒரு பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து. அதுதான் அவரோட வேலையை தவிர மொத்த ரன்னையும் அடிக்கணுன்றது அவரோட வேலை இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ராஜஸ்தான் டீமுக்காக நம்பர் 5ல இறங்கி நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் டிஎன்பியிலையும் அவர் ஓப்பனிங் இறங்கியும் பேட்டிங் பண்ணுறாரு. ஜடேஜாவும் அஸ்வினும் நின்று கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி டெத் ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ்க்கு ஒரு 40 ரன்ஸ் மட்டும் தேவை அப்படின்ற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அஸ்வின் வந்து முன்னாடி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இங்கே வந்து தப்பாக போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, இவங்க எடுத்த அந்த ஸ்குவாட் இருக்கு இல்லையா, நம்ம அங்கே சொன்ன மாதிரி ஸ்குவாட் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆவரேஜான டீமாக தான் இருக்குது. பேக்கப்புக்கும் ஆள் இல்லை. அண்ட் இவங்க முழுக்க பவுலிங்கை, அதுவும் ஸ்பின்னர்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் டீமே எடுத்துருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக எடுத்தாங்கன்னா, அவங்க ஹோம் கிரவுண்டில் அவங்க மேட்சஸ்லாம் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்குவாடை எடுத்தாங்க. ஸ்பின்னர்ஸ் மேலே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 ஸ்பின்னர்ஸ் மேலேயும் கிட்டத்தட்ட 10-20 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருமே இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பண்ணார். நான் நூர் அகமதுக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போகிறீங்க அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பட் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் அஸ்வின்
நான் அவர் வந்து ஃபீல்டிங்கில் தான் சரியாக பண்ண மாட்டார்னு நினச்சேன். பவுலிங்கும் போட்டு அடித்து துவச்சி எடுக்கிறாங்க. அஸ்வினை வந்து பிளேயிங் லெவலில் வைக்கணுமா அப்படின்றது தான் என்னோட பெரிய கேள்வியாகவே இருக்குது. பவுலிங் இம்பேக்ட் பிளேயராக அவரோட அந்த ஓகே பவர் பிளேயில் கூட போடட்டும், ஒரு 2 ஓவர் போட்டும், மிடில் 2 ஓவர் போட்டும், வெளியே அமிச்சிட்டு இம்பேக்ட் பிளேயர் வேறு யாராவது கூட்டுவாங்க ஃபீல்டிங்காவது தயவுசெய்து. இங்கே வந்து பவுலிங்கில் நியூ பாலில் பவுல் பண்ணுறதுக்கு வந்து கலீல் அகமது இருக்கார். அவருக்கு கூட நின்று பவுல் பண்ணால் இங்கே யாருமே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து நேதன் எலிஸ் வந்து சின்ன பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அண்ட் டெத் ஓவர்ஸில் பதிரானா ஓகே நல்லா போடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பவர் பிளேயில் கலீல் அகமது கூட போகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அஸ்வினை ட்ரை பண்ணுறாங்க. அஸ்வின் வந்து முன்னே போட்டார். பட் இப்போ எப்படி போடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல. அஸ்வினை எடுத்துகிட்டு அன்ஷுல் கம்போஸ் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள். நிறைய ஃபேன்ஸோட வேண்டுகோளும் அதாக தான் இருக்குது. தேர்ட் மேட்சோட ஸ்குவாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாம் கர்னத்துக்கு வெளியே வச்சுட்டு ஜேம் ஓவர்டனை கொண்டு வந்திருந்தாங்க. ஹூடாவை வெளியே வச்சுட்டு விஜய் சங்கருக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 சேஞ்சஸுமே ஒர்க் ஆகலை. என்னன்னா ஜேம் ஓவர்டன்றவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் ஹிட்டர்லாம் கிடையாது. ஸோ அவரால் பவுலிங் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் பவுலிங்கும் அடி வாங்கிடுச்சு. அப்படின்றப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் மேலே ஏற்றி ஆடுறதுக்கு பேட்ஸ்மேனும் இங்கே இல்லை. தீபக் ஹூடா மாதிரி தான் ஆடுறாங்க. தீபக் ஹூடா ஒரு மாதிரி ஆடுறாரு அப்படின்ற பட்சத்தில் தான் விஜய் சங்கரை கொண்டு வந்தாங்க. அவருமே ஒழுங்காக ஆடி கொடுக்கல. சேசிங்ட்டு வந்தாவே சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி ஆட்டங்கான ஆரம்பிச்சிருந்து தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே ஸ்குவாட் ரிவ்யூவில் என்ன சொன்னோம்னா 200 டார்கெட்லாம் வந்தால் இவங்க எப்படி சேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். பட் இங்கே வந்து ஒரு மார்ஜின் டார்கெட்டே இவங்க சேஸ் பண்ணி இவ்வளோ திணறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காங்க, டெவான் கான்வே இருக்காங்க. இவங்களெல்லாம் பெஞ்சிலேயே உட்கார வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆண்ட்ரே சித்தார்த் கூட ஓகே ஒரு லெவலாக ப்ரைஸில் தான் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோமே. பட் சான்ஸ் கொடுக்கலாம். டெவான் கான்வே வந்து 6 crore நியர் 6 crore கிட்ட வாங்கினாங்க. அப்படி இன்னும் ஏங்க உட்கார வைக்கிறாங்கன்னு தெரில. அன்சுல் கம்போஸ்லாம் 4 or 5 crores கூட வாங்கினாங்க. ஸோ அவரையுமே ஏங்க உட்கார வைக்கிறாங்கன்னு தெரில. இன்னும் ராகுல் திரிபாதி வந்து மகாராஷ்டிரா டீமுக்காக ஆடுறாருன்ற காரணத்தினால தான் உள்ளே இருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் வேற இருக்குது. ஃபீல்டிங் படும் மட்டமாக இருந்துச்சு அந்த ஆர்சிபி மேட்ச்லலாம். 2 கேட்ச் 3 கேட்ச் சொல்ல போனால் கலீல் அகமது கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா அவர் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துட்டாரு. பட் பேட்ஸ்மேனான தீபக் கூடாவும் ராகுல் திரிபாதி அவங்க வேலை ஒழுங்காக பார்த்தாங்களா? இல்லை. டீமுக்கு தேவையில்லாத பிளேயர்ஸை வெளியே உட்கார வைக்கிறது தான் நல்ல டிசிஷன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக வந்து ருத்ராஜ்க்கு ஒரு சின்ன அடியாயிருச்சு, இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ஸ்டம்புக்கு பின்னாடி நிற்கிறவர் தான் கேப்டன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பாலிமர் நியூஸில் சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். ரேண்டமாக பார்த்தேன். இவங்க வந்து என்னன்னா ஃபேன்ஸ் ஓகே தோனி வந்துட்டாரு, தோனிக்கு அந்த கேப்டன்ஷிப் பார்த்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கேமை தான் மறுபடியும் பண்ணுறாங்க. டீமில் இருக்க ஒரிஜினல் பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை எப்படி வெளியே தெரியாமல் பண்ணுறன்றதான் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மேட்ச்லேயாவது இந்த பவுலிங் ஆல்ரவுண்டராக எடுக்கிறோம் இல்லையா, சாம் கரன், ஜேம் ஓவர்டனை ஒதுக்கி வச்சுட்டு டெவான் கான்வே உள்ளே கொண்டு வந்து ருத்து இருந்தால் ருத்து கூட டெவான் கான்வே ஓப்பன் பண்ணணும். அதான் என்னோட ஒரே ஒப்பீனியன். அண்ட் நம்பர் 3ல் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்தால் நல்லாயிருக்கும். 4ல் சிவம் தூபே, 5ல் வந்துட்டு விஜய் சங்கர், 6ல் வந்து ஜடேஜா, 7 அப்கோர்ஸ் தோனி. அண்ட் நீங்கள் இன்றைக்கி வந்து சென்னை பிச்சுன்னு தான் நினைக்கிறேன் மேட்ச். ஆமாம், சென்னை பிச்சுன்றதுனால அஸ்வினை கண்டிப்பாக உள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த தடவை நான் மேட்ச்டா பவுலிங் நல்லா போட்டு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அஸ்வின் கம்பேக் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இது லாங் டர்மாக வந்து வேலையாகாது. அஸ்வினை பேக்கப் பண்ணுறது தான் நல்லது. அங்கே வேறு அன்ஷுல் கம்போஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறது தான் டீமுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்பர் 9ல் வந்து நூர் அகமது பிரிக்கவே முடியாது, நல்லா பண்ணி கொடுக்குறாரு. அவரோட வேலையை சூப்பராக பண்ணுறாரு. அண்ட் 10ல் கலீல் அகமது பவர் பிளே அண்ட் மிட்டு டெத்து அப்போ எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துறாரு அவரோட பவுலிங்கில். அண்ட் பதிரானாவை பொறுத்தவரை வந்து 10th ஓவருக்கு மேலே வந்தது வந்து ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து முன்னாடியே போட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அடி வாங்கினார். பட் 10th ஓவருக்கு மேலே வரும்போது கொஞ்சம் அவரை ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்போனன்ட், அதுவும் முக்கியமாக டெத் ஓவர்ஸில். ஸோ அதனால் வந்து பதிரானா இம்பாக்ட் பிளேயரை யாராவது உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பவுலிங்காக யாராவது இம்பாக்ட் பிளேயர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு செகண்ட் பவுலிங் பண்ணுறோம்னா பவுலிங்காக யாராவது உள்ளே வரணும்னா அன்ஷுல் கம்போஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் பேட்டிங்காகனா வேறு ஆப்ஷனே இல்லை. ஆண்ட்ரே சித்தார்த்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை வந்து வன்ஷிப் பேடியை கொண்டு வரலாம். ஏன்னா வந்து இங்கே இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தோனி இல்லாமல் ஒரு இன்னொரு விக்கெட் கீப்பர்னா அது வன்ஷிப் பேடி தான். ஸோ யங்ஸ்டர் வேறு மினிமம் அமௌண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கீங்க. ஸோ இங்கேருந்தே பேட்டிங் ட்ரைன் அப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வன்ஷிப் பேடியை கொஞ்சம் உள்ளே இறக்கி விட்டு ஆட விட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஆண்ட்ரே சித்தார்த்தும் இருக்கார். ஏஜ் இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் தான், அது நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங்னு வரும்போது அது வந்து அதை அவங்க நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோனியை தவிர அதை யாருமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அந்த ஆள் மட்டும் தான் ஸ்டம்பிங், அந்த 0.14 செகண்டில் ஒரு ஸ்டம்பிங், 0.12 செகண்டில் ஒரு ஸ்டம்பிங்னு இன்னும் அந்த மஸ்குலர் மெமரியோட ஃபார்ம்லேயே இருக்காரு. ஸோ ஓகே, பார்ப்போம் சிஎஸ்கே இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இதான் எனக்கான வீடியோ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Ravi Shankar.